எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடகராசி ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. இந்த குரு பயிற்சி எத்தகைய மாற்றங்களை கொடுக்க போகுது, அதுவும் இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியுடைய தாக்கத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டவங்களை இந்த கடகம் பூசத்துக்கு அடுத்தபடியாக கடகம் ஆயில்யம் தான். இன்றளவும் பார்த்தீங்கன்னா ஆயிலத்தில் பிறந்தவங்களுக்கு அதாவது 160% பேருக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்குது. சரிங்களா? காரணம், அந்த சனி இன்னும் பூரட்டாதிக்குள்ளே தான் இருக்கார், 4ஆம் பாதத்துக்குள்ளே தான் இருக்கார். பூரட்டாதியை விட்டு விலகி உத்திரட்டாதிக்குள்ளே போகும்போது தான் ஆயிலத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த கஷ்டங்களானது குறையும், பிரச்சனைகள் குறையும், மன அழுத்தம் விலகும். சரிங்களா? அதனால் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக இருந்து கொண்டே தான் இருக்கும். குறிப்பாக வயதிற்கு ஏற்றமான கஷ்டங்கள் இருக்கும். சரிங்களா? அதனால இந்த குரு பயிற்சி நடந்து முடிந்த பிறகும் கூட இந்த ஜூலை ஆகஸ்டுக்கு பிறகுதான் கடகம் ஆயில்யத்தில் பிறந்தவங்களுக்கு மெல்ல மெல்ல வாழ்க்கையில ஒரு வசந்த காலம், ஒரு மாற்றங்களானது நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? ஆனால் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா சனி பயிற்சியும் முடிஞ்சிச்சு, இப்போ குரு பயிற்சி மே மாதம் நடக்க போகுது, என் வாழ்க்கையில் என்னதான் நடக்க போகுது, ஒரு மாற்றமும் இன்னும் வரலையே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதுதான் பதில். சரி, இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? குரு பகவான் பார்த்தீங்கன்னா மே மாதம் 15ஆம் தேதி தற்போது இருக்கின்ற ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் கடகத்துக்கு 12ஆம் வீடான மிதுனத்தில் இருக்க போறார். சரிங்களா? முதல்ல கடகத்தினுடைய அதிபதினு பார்க்கும்போது சந்திரன், அதே மாதிரி ஆயிலத்தினுடைய அதிபதி புதன். சரிங்களா? ஸோ ஆயிலத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். குறிப்பாக ஸ்டடீஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கல்வி சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சில தடைகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக உங்களோட ஸ்டடீஸை முடிச்சிருவீங்க. ரெண்டாவது, தூர தேசங்கள் போயிட்டு படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறதுக்கு ஒரு ஏதுவான ஒரு நல்ல ஒரு நேரமாக இந்த நேரமானது இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய அறிவை நீங்கள் பெருக்கிக் கொள்வீங்க, புதுசு புதுசாக படிப்பீங்க, நிறைய விஷயங்களை நீங்கள் நிறைய நாலேஜை கெயின் பண்ணிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? படிக்கிறதுக்கு அதிகமான நேரத்தை செலவிடுவீங்க. சரிங்களா? 12ஆம் இடத்துல குரு பகவான் மறைந்தாலும் கூட 4ஆம் இடத்தை பார்க்கறனால நல்ல ஒரு அறிவு தேடல் தற்போது உங்ககிட்ட வெளிப்படும். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? இதனால் வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில தெரிஞ்சுக்காத, இதனால் வரைக்கும் உங்களுக்கு நீங்க தேடி கிடைக்காத விஷயங்கள் தற்போது தேடி தெரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால கடன் வாங்கி அதன் மூலமாக நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக பார்க்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். கடனால் கண்டிப்பாக வாழ்க்கையில உயர்வீங்க. கடன் வாங்கி தொழில் செய்து அதன் மூலமாக ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில பார்ப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் என்ன ஒன்று, எதிர்ப்புகள் சார்ந்த விஷயங்கள் சற்று அதிகமாக இருக்கும். எதிரிகளை அதிகமாக சம்பாதித்துக் கொள்வீங்க, சீக்கிரமா சம்பாதிச்சுப்பீங்க. சரிங்களா? சீக்கிரமா எல்லாருக்கிட்டையும் ஒரு பகைமை சார்ந்த விஷயங்களை நீங்க அதிகமாக வளர்த்துப்பீங்க. அப்ப கடகத்துல ஆயிலத்துல பிறந்தவங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஊரோடு ஒத்து வாழ் அப்படின்ற விஷயத்த நீங்க அதிகமா வளர்த்துக்கணும். சரிங்களா? நான் தனியா தான் இருப்பேன், என் வேலையை நான் பார்த்துக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எல்லாருக்கிட்டையும் பகைமையை அதிகமாக நீங்க வளர்த்துப்பீங்க. அப்ப முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லோருக்கிட்டையும் பாத்தீங்கன்னா அந்த இடத்திற்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்க தகவமைத்துக் கொள்ளணும், மாத்திக்கணும். சரிங்களா? அதை மட்டும் நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக வேலை சார்ந்த விஷயமும் சரிங்க, தொழில் சார்ந்த விஷயங்களும் சரிங்க, சிறப்பாகவே இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரெண்டாவது, ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். அந்த ராகு குருனுடைய ஆதிக்கத்தின் கீழே இருக்கிறதுனால, குரு பார்ல இருக்கிறதுனால நிச்சயமாக ராகு அதிகமான அபரிவிதமான ஒரு வளர்ச்சியை உறுதியாக கொடுப்பார். ரெண்டாவது, 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்தாலும் கொஞ்சம் ஹெல்த்லையும் கொஞ்சம் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை நீங்க எடுத்துக்கணுங்க. சரிங்களா? குறிப்பா கொலஸ்ட்ரால், இந்த கொழுப்பு சம்பந்தப்பட்ட சர்க்கரை சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். அதெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் அதிகமாகும் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு. சரிங்களா? அதனால கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணி பார்த்துக்கிறது நல்லா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? தேவையற்ற விஷயங்கள்ல அதிகமா மனதையும் உடலையும் ஈடுபடுத்தாதீங்க. தேவையான விஷயங்களை அதிகமா பண்ணுங்க. அதே மாதிரி நல்ல உடல் உழைப்பு அதிகமா நீங்க போடுவீங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக மறைமுகமான வழியில வரும்.
சரிங்களா. நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடக்கும், ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும். சரிங்களா. நீங்க எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க, நடக்காது. ஆனா எதிர்பார்க்காத நேரத்துல கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையானது மாறும், நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ரெண்டாவது, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். குறிப்பா வெளிநாட்டுல வேலைக்காக நீங்க முயற்சி பண்றீங்க, அல்லது பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது அது வெற்றியை கொடுக்கும். ரெண்டாவது, வெளிநாட்டுல தொழில் சார்ந்த விஷயங்கள் ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். வெளிநாட்டுல வசிக்கிற நபர்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வாழ்க்கையில கிடைக்கும். நல்ல ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க. உங்களுடைய தேவைகளுக்காக அதிகமா செலவு பண்ணுவீங்க. குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்காக அதிகமா செலவு பண்ணுவீங்க. குறிப்பா குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சிகள், மங்களகரமான நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும். குறிப்பா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? திருமண வாழ்க்கை நிச்சயமாக நன்றாக இருக்கும். என்ன ஒண்ணு, 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சுல மட்டும் கொஞ்சம் சுவாரஸ்யம் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும். குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள்ள. சரிங்களா. எப்பவுமே ஒரே மாதிரி பேசக்கூடாது. கொஞ்சம் சில பேர், அதாவது 2ல கேது இருக்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவே பேச மாட்டாங்க. அவங்க பேசினாவே பாத்தீங்கன்னா எழுந்து போகணும்னு தான் தோணும். அதனால இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் அந்த குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள அந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு பேச்சை அதிகப்படுத்திக்கங்க. எதுவா இருந்தாலும் வாழ்க்கை துணையார்கிட்ட ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா நல்லாவே இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது வாழ்க்கையில. நல்லாவே வாழ்க்கை சுமூகமா போகும். சரிங்களா. அது மட்டும் இல்லாம நிச்சயமா நல்ல ஒரு ஏற்றங்கள் வாழ்க்கையில கண்டிப்பாக காத்துட்டு இருக்கு. சுப செலவுகள் கண்டிப்பாக உண்டு. நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ண போறீங்க. ஒரு வீடு, மனை, வாகனம் சார்ந்த சுப விஷயங்களுக்காக கண்டிப்பாக செலவு செய்து அதை நீங்க தக்க வைத்துக் கொள்வீங்க. உங்களுக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்வீங்க அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா. ஸோ எல்லா வகையிலையும் பார்க்கும்போது கடகத்துல பிறந்தவங்களுக்கு, அதெல்லாம் ஆயிலத்துல பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு சுப செலவுகள், சுப விரயங்கள் சார்ந்த விஷயங்களை கொடுக்க காத்துட்டு இருக்கு. மாணவ மாணவ பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு ஏற்றங்கள், படிப்பு சார்ந்த விஷயங்களை கொடுக்க காத்துட்டு இருக்கு. ரெண்டாவது, வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை பெறப்போகுது அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒண்ணு, எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. தனிமையை தவிர்த்துடுங்க. சகஜமா பழகுங்க. 4 பேர்கிட்ட பழகுங்க. சரிங்களா. ரெண்டாவது, வேலை செய்யறதுல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அதே மாதிரி ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை நீங்க எடுத்துக்கிட்டா நிச்சயமாக இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு ஏற்றத்தை உறுதியாக கொடுக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா. அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா. நன்றி, வணக்கம்.